குவைத்தில் இருக்கிற இந்தியா தூதரகம் முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஹஜ் சீசன் தொடங்க இருக்கிறதுனால இந்திய குடிமக்களுக்கு தூதரகம் மூலம் தந்துகிட்டு இருந்த சவுதி டிரான்சிட் விசா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா தூதரகம் மூலமா எளிதாக பெற்று வந்த முறையை இப்போ மாற்றிருக்காங்க. இது என்னன்னா, சவுதி தூதரகம் இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட விசா மையங்கள் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதற்கு பயோமெட்ரிக் பதிவு கட்டாயம் வேண்டும். குவைத் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்கள் தங்கள் டிக்கெட்டை முன்பதிவு பண்ணும்போதே சவுதி டிரான்சிட் விசா எடுப்பதற்கான வசதிகளையும் செஞ்சு தராங்க. நீங்கள் எந்த ஏர்லைனில் போகிறீங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க, அது கரெக்டாக இருக்கும். பார்டர் திறந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்டர் கண்டிப்பாக திறந்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டான விசா எல்லாம் கொண்டு போனால் மட்டுமே உங்களுக்கு அங்கே அலோடு இருக்கும். குவைத் ஏர்போர்ட் திறந்துட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை. ஆனால் குவைத் ஏர்போர்ட்டை திறக்கிறதுக்காக ஆலோசனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே திறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு தினார் இந்திய மதிப்புப்படி இன்னைக்கு 303 ரூபாயாக இருக்குது. 1 கிராம் தங்கத்தோட விலை இன்னைக்கு மலபாரில் 44 தினாராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்களோடு வந்து இணைகிறேன். நன்றி.